வணக்கம் நேயர்களே, வெல்த் விசார்ட் என்ற இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டாக்டர் கே.ஆர். ரமேஷ். இந்த வெல்த் விசார்ட் என்ற இந்த காணொளியிலே மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்தால் வெற்றி என்ற லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கக்கூடியது கிரக அமைப்புகள் மூலமாக எந்தெந்த கிரகங்களாக இருந்தால் இல்லைன்னா எந்தெந்த ராசிகளாக இருந்தால் நமக்கு பங்கு சந்தையில் பணம், பலன், பலம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மலாக இந்த புதன், குரு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான பிளானட்ஸ் ஃபார் ஏர்ன் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். அதுலேயும் 4 கார்னர் இருக்கும். மிதுனம், கன்னி அண்ட் 2 புதனுடைய வீடுகள்னு சொல்லுவோம், த பிளேசஸ் ஆஃப் பிளானட்ஸ். அதே மாதிரி தனுசுவும் மீனமும் கொண்டது குருவுடைய வீடு. இந்த இன்னொரு விஷயமா சொன்னால் கோண ராசிகள்னு சொல்லுவாங்க. இந்த 4 ராசியில் லக்னமோ ராசியோ அமைந்து விட்டால் இவர்கள் பங்கு சந்தையில் பணம் பண்ணுவதற்கு ஈஸியாக பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா தனமும் குரு, கால்குலேஷன் புதன், இந்த 2 பேர் சேர்ந்தால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அவர்களுக்கு காசு வந்துடும்னு தெரியும். அதே அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால், சந்திரனுங்கிறது மனோகாரகன். நார்மலாக இந்த மனோகாரகன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவார்னா ஆன்சைட்டி கிரியேட் பண்ணுவார். ஏறிடும் அப்படிங்கிறதோ இறங்கிடும்ங்கிறதோ, ஷார்ட் போகிறது லாங் போகிறதுன்னு வச்சுருப்போம். அப்போ அந்த ஷார்ட் லாங் எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணுறது இந்த மனசால் பண்ணுறது. நான் மனசு சொல்லிட்டு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுறதுலாம் சொல்லுவோம் இல்லையா, இது ஏன்னா சந்திரனால் வரக்கூடிய விளைவுகள். நான் சில இன்வெஸ்டர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். நான் வாங்கினதும் இறங்கிடுச்சு, விற்றதும் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா இன்ட்யூஷனோட போகிறதுனால இந்த விஷயம் நடக்கும். அப்போ குரு சந்திரன் இணைவினால் வரக்கூடிய இந்த மாற்றங்களையும் நம்ம பார்க்குறோம் பங்கு சந்தையில். இவங்க தான் ஸ்கேல்பர்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா புதன் தன்னுடைய ஆட்சியிலே அமர்ந்து ராகுவோடு சேர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் பங்கு வர்த்தகத்தில் பெருசாக பணம்னு வரும். ஏன் தரகு வர்த்தகம்னு சொல்லுவோம். அந்த ட்ரேடிங்ன்றது தரகு வர்த்தகம்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த தரகு வர்த்தகத்தில் புதன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கும் போது, அதுவும் கண்ணியில் அமர்ந்திருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ட்ரேட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். எப்படியானா ஒரு எதிர்மறையான ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அதனால் இந்த விஷயத்திலையும் இந்த புதன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுலேயும் தசாபுத்தி காலத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த கேது அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குது, அதாவது அதனுடைய நோட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னாக்கா ப்ரிடிக்ஷன்ஸை கொண்டு வந்து தரும். ஃப்யூச்சரை பற்றின ப்ரிடிக்ஷன்ஸு, பாடங்கள் போட்டுவதற்கு இதுக்கெல்லாம் இந்த கேது தேவைப்படும். அப்போனா கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா குரு, சந்திரன், ராகு, கேது இந்த கிரகங்கள் நமக்கு பங்கு சந்தைக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். மற்றும் ஒரு பெரிய பிளானட் ஒன்று இருக்குது, அது பேர் சுக்கிரன்னு பேர். அந்த வீனஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா கணக்கில் காட்டாத பணத்தை கொண்டு வருது அப்படின்னு வழியில் ஏற்படுத்துவார். கணக்கில் காட்டுற பணம் எல்லாம் குரு சம்மந்தப்பட்டது, கணக்கில் இல்லாத பணங்கள் எல்லாம் சுக்கிரன் சம்மந்தப்பட்டது என்று எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு அபிபிரதமான பலன்கள். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இன்னொருத்தருக்காக ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் பண்ணுறது, நானே ட்ரேட் பண்ணி நானே காசு எடுத்து பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குரு பண்ணக்கூடிய விஷயம்னு மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு ட்ரேடிங் சைக்கிளை அழகாக நம்ம பிளான் பண்ண முடியும் என்பதிலே ஐயமில்லை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய தொடர் காணொலியில் எப்படி ஒரு கிரகங்கள் மூலியமாக பங்குகளை வாங்கலாம் என்பதையும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.